Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.3 கான்செப்ட் வைஸா எக்ஸசைஸ் வைஸா ரொம்ப டீடைலா வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே. 2.3ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா நம்மளது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டெவலப் பண்றதுக்கும் பில்டப் பண்றதுக்கும் ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்கும் என்ன பண்ணணும்னா இன் மேத்தமெட்டிக்ஸ்ல பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்க ஆத்தர் எக்ஸசைஸ் 2.3ல பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் எழுதியிருக்காரு. கிளியரா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நம்பர் சிஸ்டம் இருக்கிறதுலே பெரிய நம்பர் சிஸ்டம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். நீங்க ஆர்டரா போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பரோட எது பெருசா இருந்தது? ஹோல் நம்பர். ஹோல் நம்பரோட எது பெருசானது? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர். இன்டீஜருக்கு அப்புறம் ரேஷனல் நம்பர். ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர் அதோட யூனியன் வந்து ரியல் நம்பரா போயிடும். ரியல் நம்பரோட பெரிய நம்பர் எது? காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி எழுதுவோம்? ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்னு எழுதுவோம். ஸோ இருக்கிற என்டையர் நம்பர் சிஸ்டத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ரொம்ப பெருசு. சரியா? ஓகே. இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத செக் பண்றதுக்கு உங்க ஆர்த்தர் மொத்தம் 3 கான்செப்ட்ல தான் எழுதியிருக்காரு இந்த எக்ஸசைஸை. நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, நம்பர் 2 அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, நம்பர் 3 அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆதா. இந்த 3 ப்ராப்பர்ட்டியை வச்சுதான் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்க ஆர்த்தர் எழுதியிருக்காரு. சரியா? இது எல்லாமே வந்து நம்ம எங்க ரொம்ப டீட்டெயிலா படிப்போம் அப்படின்னா நமக்கு எக்ஸசைஸ் 12.1 இருக்கு சாப்டரு. அங்க குரூப் அண்ட் எப்ளின் குரூப்ல இது ரொம்ப நம்ம டீட்டெயிலா வந்து படிப்போம். ஓகேவா? ஓகே. மேத்ஸ்ல எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரியல் நம்பர் தான் வரும். கரெக்டா? ஆனா லைஃப்ல கொஞ்சம் இமேஜினேஷன் இருந்தாதான் கம்ப்ளீட் ஆகும். அதனால காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் எப்படி இருக்கு? ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் இருக்கு, which is equal to perfect pair இருக்கு. கிளியரா? ஓகேவா? கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.3 ஒன் ஷாட் அடிக்க போறோம். 1ல இருந்து 3. ஸோ டோட்டலா 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்குறோம். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நம்பர் லைனு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை வந்து ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம், அதை பில்டப் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆப்வியஸா இது பண்ணும். ஆனா உங்க ஆர்த்தர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த 3 ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் சால்வ் பண்ற மாதிரி இந்த எக்ஸசைஸ் எழுதியிருக்காரு. சரியா? ஓகே. ஸோ பேசிக்கா அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அண்டர் அடிஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து அடிஷன்ல பண்ண போறோம், இங்க வந்து ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன்ல பண்ண போறோம். ஸோ என்னென்னலாம் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோஷர் லா, கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, ஐடென்டிட்டி அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் போத் டேர்ம். இது ஃபுல்லாவே அடிஷன்ல பண்ணுவோம், இது ஃபுல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல பண்ணுவோம். சரியா? சரி, இங்க நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். ஸோ பேசிக்கா 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணி 3வது கூட ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டை விட்டுட்டு லாஸ்ட் 2 ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கூட ஆட் பண்ணாலும் LHS RHS ஈக்குவலா வரும். சரியா? இது வந்து என்ன? பிளஸ்ல இருக்க ஆபரேஷன். சோ அண்டர் அடிஷன். இங்க பாருங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷன். அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனா எழுதணும். அப்ப Z1 into Z2 மல்டிப்ளை பண்ணிட்டு Z3 கூட மல்டிப்ளை பண்ணா LHS ஒரு வேல்யூ கிடைக்கும். சிமிலர் வே Z2 Z3 மல்டிப்ளை பண்ணிட்டு Z1 கூட மல்டிப்ளை பண்ணா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலா போகணும். சரியா? ஓகே. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ பேசிக்கா Z1 வந்து நான் 3 + 4i எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். 3 + 4i. அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா Z1 மைனஸ் Z1 எழுதணும். அப்ப 3 + 4i Z எடுத்தனா மைனஸ் ஆஃப் Z1 எப்படி எழுதலாம்? -3 - 4i. வேற இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும் Z2 அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி எழுதணும்? -Z2. Z3 எடுத்தா -Z3. அப்ப ஒரு நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ்னா -Z1 எடுக்கணும். ஸோ ஆல்வேஸ் வந்து அண்டர் அடிஷன்ல ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு 0ன்னு வரும். கிளியரா? பட் இங்க வந்து ஐடென்டிட்டி 1ன்னு வரும். அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல ஐடென்டிட்டி ஆல்வேஸ் 1. சரியா? ஓகே. இங்க மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. Z இன்வர்ஸ் இதான் நோட்டேஷன். Z1க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்
மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா 1/z1 ன்னு எழுதணும். இப்போ z2 இன்வர்ஸ்னா 1/z2 ன்னு எழுதணும். z3 இன்வர்ஸ்னா which is equal to 1/z3 ன்னு எழுதணும். கிளியரா புரிஞ்சுச்சா? Now last distributive property under addition and multiplication, which means ஒரே டேர்ம்ல அடிஷன் நடக்கும் மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஸோ இது என்ன சொல்ற டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பிரிச்சு போட போறோம். ஸோ பேசிக்கா z1 in bracket z2 plus z3 ன்னு இருக்கு அடிஷன்ல. இது எப்படி எழுதலாம்? z1 into z2 plus போட்டுட்டு z1 into z3. சிமிலர் வே z1 into z3 plus போட்டுட்டு z2 into z3. ஸோ பேசிக்கா இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை சால்வ் பண்ற மாதிரி உங்க ஆத்தர் இந்த எக்ஸசைஸை எழுதியிருக்காரு. நம்ம இதை பார்க்க போறோம். கிளியரா? ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இஃப் z1 equal to 1 minus 3i, z2 equal to minus 4i, z3 equal to 5, show that z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3, which means இது பேசிக்கா என்ன ப்ராப்பர்ட்டி? இட் இஸ் a associative property under addition. ஸோ அடிஷன்ல ஏன்னா அடிஷன் தானே இது associative property under addition. இப்போ கீழே என்ன இருக்கு? இதுவும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். சரியா? இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கான்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. z1, z2, z3. z1 வேல்யூ எவ்வளோ? 1 minus 3i. z2 வேல்யூ எவ்வளோ? minus 4i. z3 வேல்யூ எவ்வளோ? 5. which is equal to z1 வேல்யூ எவ்வளோ? 1 minus 3i plus z2 வேல்யூ minus 4i, z3 வேல்யூ 5. கரெக்டா? இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. 1 அப்படியே வரும். minus 3i, minus 4i, minus 7i, plus 5 அப்படியே வந்துடும். equal to 1 minus 3i plus இது வேல்யூ வந்து z1, இது z2, இது z3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 1 minus 3i அப்படியே வரும். minus 4i plus 5. 1ஐயும் 5 ஆட் பண்ணா 6, minus 3i, minus 4i, minus 7i. சிமிலர் வே 1ஐயும் 5 ஆட் பண்ணா 6, minus 7i. இங்க என்ன புரியுது நமக்கு? நம்மளோட LHSும் RHSும் ஈக்குவலா போயிடுச்சு. அப்ப என்ன மீனிங்? hence prove இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு. கிளியரா? சிமிலர் வே செகண்ட் ஒன்னு, இது என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? ஸோ பேசிக்கா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் என்ன? z1 into z2 இதை பண்ணிட்டு வர ஆன்சரை z3 கூட மல்டிப்ளை பண்ணும். which is equal to z1, இதை ரெண்டுத்தையும் z2 z3 மல்டிப்ளை பண்ணிட்டு அதை z1 கூட மல்டிப்ளை பண்ணா உங்க LHS RHS ஈக்குவல்னு சொல்லணும். அவ்வளவுதான் கதை. ஸோ z1 வேல்யூ எவ்வளோ? 1 minus 3i, z2 வேல்யூ எவ்வளோ? minus 4i, z3 வேல்யூ 5. சிமிலர் வே z1 1 minus 3i, z2 minus 4i, z3 5. ஃபர்ஸ்ட் இன் பிராக்கெட் பண்ணுங்க. 1 into minus 4i minus 4i, minus 3i minus 3 minus 4i அப்படின்னா minus minus plus 3 4s are 12 i square into 5. இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த டேர்ம் மட்டும் பண்ணா போதும். ஸோ minus 4i into 5 become minus 20i வந்துடும். இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். இப்போ இதை சால்வ் பண்ண போறோம். இது minus 4i, i ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? minus 1 இல்லையா நமக்கு? i ஸ்கொயர் வந்து minus 1. அப்போ இந்த இடத்துல minus 1 வந்துச்சுன்னா மைனஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணா minus 12. கிளியர்? நவ் இது என்ன? நார்மல் மல்டிப்ளிகேஷன். minus 4i into 5 அப்ப என்ன ஆகும்? 4 into 5 20 மைனஸ் அப்படியே வரும். i அப்படியே வந்துடும். minus 12 5s are 60. கிளியரா? இங்க வாங்க. 1 into minus 20i minus 20i minus minus plus 3 into 26 i into i ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. minus 20 அப்படியே வரும். i ஸ்கொயர் வேல்யூ minus 1. அப்போ மைனஸ் இங்க போய் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டா இது minus 16 வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல minus 60 minus 20, இங்கே minus 20i minus 16 இருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி எழுதணும்? z equal to x plus iy அப்படின்னா என்ன? ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும், இமேஜினரி பார்ட்டை செகண்ட் எழுதணும். இமேஜினரி பார்ட்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? நான் minus 60 minus 20y minus 60 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு minus 20ஐ செகண்ட்ல எழுதலாம். இப்போ இது என்ன மீனிங்? என்னோட LHSஓ RHSஓ ஈக்குவல். என்னோட LHS which is equal to RHS அப்படினால hence prove this property. கிளியரா? புரிஞ்சுதா?
Question number 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா question number 2, if z1 equal to 3, z2 equal to minus 7i, z3 equal to 5 plus 4i, show that இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி show that பண்ணும். இப்போ இதை பாருங்களேன், இது என்ன அப்படின்னா பேசிக்கா இட்ஸ் a distributive property. It is a distributive property under plus and multiplication. அப்ப மீனிங் என்ன, ரெண்டு இது நடக்குது, ஆபரேஷன் பிளஸ்லயும் நடக்குது மல்டிப்ளிகேஷன்லயும் நடக்குது, பிளஸ்லயும் நடக்குது மல்டிப்ளிகேஷன்லயும் நடக்குது. சரியா? ஸோ பேசிக்கா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி distributive property under addition and multiplication. Correct? Okay, இதை வந்து LHS RHS prove பண்ண போறோம். Z1 value 3, Z2 value minus 7i, Z3 value 5 plus 4i. Similar way Z1 3, Z2 minus 7i plus Z1 5, sorry Z1 3, Z3 5 plus 4i. எழுதிட்டோமா? இப்போ சால்வ் பண்ணி LHS RHS ஈக்குவேட் சொன்னா போதும். இங்க மைனஸ் 7i ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணுங்க. மைனஸ் 7i இருக்கு, இங்க 4i இருக்கு, அப்ப சப்ட்ராக்ட் பண்ணுங்க மைனஸ் 3i. ஒரு ரியல் நம்பர்ல ஐ மீன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ரியல் பார்ட் ஆட் பண்ணும், ரியல் பார்ட் சப்ட்ராக்ட் பண்ணும். சிமிலர்வே இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணும், இமேஜினரி பார்ட் சப்ட்ராக்ட் பண்ணும். இமேஜினரி பார்ட்னா ஐ கோஎஃபிஷியன்ட் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ மைனஸ் 7iல பிளஸ் 4i போச்சுன்னா மைனஸ் 3i 5 அப்படியே இறங்கிடும். இப்போ 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 3 இன்டூ மைனஸ் 3 மைனஸ் 9i, 3 into 5 15. எழுதும் போது எப்படி எழுதணும், ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும், இமேஜினரி பார்ட் செகண்ட் எழுதணும். ஸோ 15 மைனஸ் 9i. இப்போ இங்க வாங்க, Z1 Z2 plus Z1 Z3 எழுதியாச்சு. 3 into minus 7i minus 21i plus 3 into 5 15, 3 into 4i 12i. minus 21i ல 12i போச்சுன்னா minus 9i, இந்த 15 அப்படியே வந்துடும். இது எப்படி எழுதுனா, ரியல் பார்ட் ஃபர்ஸ்டாவும் இமேஜினரி பார்ட் செகண்டா எழுதுறோம். therefore என்ன, our LHS and RHS are equal. LHS which is equal to RHS. LHS என்றது இந்த வேல்யூ, RHS இந்த வேல்யூ. therefore hence proved in the property. ஓகே, இப்போ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, Z1 plus Z2 into இதை ரெண்டையும் ஆட் பண்ணி Z3 யோட மல்டிப்ளை பண்ணணும், which is equal to Z1 into Z3 plus Z2 into Z3. Z1 Z2 வேல்யூ எவ்வளோ, 3 minus 7i எழுதுங்க. Z3 வேல்யூ எவ்வளோ, 5 plus 4i, which is equal to Z1 value 3, Z3 value 5 plus 4i always given in the term plus Z2 value minus 7i, Z3 value 5 plus 4i. இது வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன். என்ன பண்றோம், 3 இது கூட மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் இது கூட பண்ணணும். மைனஸ் 7i இது கூட மல்டிப்ளை பண்ணோம், சிமிலர் வே இது கூட மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 3 into 5 15, 3 into 4i, அப்பனா 4 3s are 12i, minus 7i into 5, அப்ப 7 5s are 35, மைனஸ் வந்துரும், இங்க i வந்துரும். நெக்ஸ்ட் மைனஸ் 7i into 4 times of 5, மைனஸ் ஃபர்ஸ்ட் போடணும், 7 4s are 28, i into i ஸ்கொயர். கிளியர்? நவ் 15 அப்படியே இருக்குங்க, மைனஸ் 35ல 12 போயிடுச்சுன்னா மைனஸ் 23i, 28 அப்படி வந்துடும், i ஸ்கொயரா மைனஸ் 1 எழுதலாம். கிளியரா? ஸோ 15 கீழே வந்துச்சு, மைனஸ் 23i அப்படியே இருக்கும், மைனஸ் மைனஸ் பிளஸ் 28 மாறிடுச்சு. ஸோ 28 பிளஸ் 15 வந்து 43 மைனஸ் 23i. ஓகே, LHS ஃபைன் பண்ணிட்டோம். RHS என்ன, இந்த 3 இது கூட மல்டிப்ளை பண்ண போறோம். 3 into 5 15, 3 into 4i plus 12i plus simple. இங்க மைனஸ் இருக்கனால நோ ப்ராப்ளம். மைனஸ் 7i into 5, அப்ப மைனஸ் 35i, மைனஸ் into பிளஸ் மைனஸ் 7i into 4i, 7 4s are 28, i into i ஸ்கொயர். ஸோ 15 இருக்குங்க, மைனஸ் 35ல 12i போச்சுன்னா மைனஸ் 23i, மைனஸ் 28 i ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1, இந்த மைனஸும் மைனஸும் இங்க பிளஸ் ஆயிரும் இல்லையா? அப்ப 28 15 ஆட் பண்ணா 43 minus 23i. Our LHS and RHS are equal, therefore hence the property. LHS equal to RHS, which means hence the proof. Clear? Okay va? ஓகே ஸ்டூடெண்ட், क्वेश्चन நம்பர் 3 என்ன அப்படின்னா, Z1 Z2 Z3 வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன, Z1 னா மைனஸ் Z1 எழுதணும், Z2 னா மைனஸ் Z2 எழுதணும், Z3 னா மைனஸ் Z3 கண்டுபிடிக்கணும். அதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன, மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் நம்ம Z இன்வர்ஸ் எழுதுவோம். இன் ஜெனரல் Z இன்வர்ஸ் எழுதுவோம். Z இன்வர்ஸ் நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, இன் ஜெனரல் Z inverse எழுதுவோம். Z inverse equal to 1 by Z. இப்போ இங்க 1 வந்துச்சுன்னா இங்க 1 வரும். அப்ப Z1 inverse னா 1 by Z1.
Z2 இன்வர்ஸ்னா 1 by Z2, Z3 இன்வர்ஸ்னா 1 by Z3 பண்ணிட்டு கான்ஜுகேட் பண்ணி ஆன்சர் பண்ணும். கான்ஜுகேட்னா இங்க இருக்கு இல்லையா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐட்டம், இங்க சைனை சேஞ்ச் பண்ணிட்டு கான்ஜுகேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பண்ணா ஆன்சர் வந்துடும். கிளியர்? புரிஞ்சது ஐடியா? ஓகே. அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1, Z1க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? மைனஸ் ஆஃப் Z1. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? மைனஸ் Z1 கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஆஃப் Z1, அப்ப மைனஸ் ஆஃப் Z1 வேல்யூ 2 plus 5i, மைனஸால பண்ணுங்க -2 and -5i, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. Z2க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ், அப்ப Z2க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? -Z2 -Z2 வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டோம்? -3 and -4i, minus minus plus minus minus plus 4i, அப்ப -Z2 equal to 3 plus 4i. clear? Z3க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்? -Z3 minus Z3 which is equal to minus Z3 வேல்யூ எவ்வளோ? 1 plus i, அப்ப இது என்ன ஆகும்? -1 and -i, so -Z3 equal to -1 -i. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா Z1க்கு Z2 Z3 கண்டுபிடிக்கணும், மைனஸ் 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 முன்னாடி போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஓகே. மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, so Z1 இன்வர்ஸ்னா which is equal to 1 by Z1 ன்னு எழுதணும். 1 by Z1 வேல்யூ எவ்வளோ? 2 plus 5i. நல்லா கவனிங்க, இங்க வந்து நான் கான்ஜுகேட் பண்ணணும். எப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட்னா என்ன அப்படின்னா, இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி டிவைட் பண்ணும், மேல இங்கிலே எழுதி. ஸோ 2 plus 5i எப்படி எழுதலாம்? 2 minus 5i டிவைட் பை 2 minus 5i. மேல ஒன்னு கூட மல்டிப்ளை பண்ணா இது வந்து சேம் நம்பரா? இது எப்படி இருக்கு? இது வந்து a plus b ல இருக்கு, a plus b. இது எப்படி இருக்கு? a minus b ல இருக்கு. ஃபார்முலானா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். கிளியர்? a ஸ்கொயர்னா என்ன? 2 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 5i ஸ்கொயர். மேல இருக்கட்டும் அப்படியே வரும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணா 25, i ஸ்கொயர் will be -1, அப்ப இங்க -1 வரும். இந்த மைனஸ் இங்க போகும்போது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 4 plus 25 டினாமினேட்டர் ஆட் பண்ணா 29, மேல 2 minus 5i. அப்ப மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் ஆஃப் Z1க்கு Z1 இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது ஆன்சர். கிளியர்? இப்ப Z2 இன்வர்ஸ், Z2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா என்ன? Z2 இன்வர்ஸ் equal to 1 by Z1. நீங்க என்ன பண்ணணும்? 1 by Z2 வேல்யூ -3 -4i. இப்ப இதை கான்ஜுகேட் பண்ணும். கான்ஜுகேட்னா இங்க என்ன சைன் இருக்கு? மைனஸ் ஐ டேர்ம்ல, அதை பிளஸ் போட்டு மேல இங்கேயும் போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும். ஸோ -3 plus 4i -3 plus 4i 1 into இந்த டேர்ம் இதே டேர்ம் வந்துடும். இப்போ இது நல்லா பாருங்க, இது a minus b, இது a plus b. அப்போ ஃபார்முலானா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ல எழுதணும். கரெக்டா? a ஸ்கொயர், ஏக்கு பதிலாக -3 இருக்கு, அப்போ -3 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 4i ஸ்கொயர் எழுதிட்டோமா? இதை -3 ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க, 9 வந்துடும். மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணா 16, i ஸ்கொயர் பண்ணா i ஸ்கொயர். ஸோ பேசிக்கா நமக்கு என்ன தெரியும்? i ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. ஸோ இந்த மைனஸ் மைனஸும் பிளஸ்ஸா மாறிடும். இப்போ 9 plus 16 வந்து 25. இப்போ தேர்ஃபோர் Z2 இன்வர்ஸ் ஈக்குவல் டு மேல இருக்குது -3 plus 4i டிவைட் பை 25. இதான் Z2 இன்வர்ஸ். நெக்ஸ்ட் Z3 இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 by Z3. அப்ப என்ன மீனிங்? 1 by Z3 வேல்யூ 1 plus i. இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கான்ஜுகேட் பண்ணும். கான்ஜுகேட்னா என்ன மீனிங்? i கோஎஃபிஷியன்ட்டோட சைனை வந்து சேஞ்ச் பண்ணும். அப்ப பிளஸ்னா இங்க மைனஸ் 1 minus i by 1 minus i. இப்போ நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க, இதே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 into இந்த டேர்ம் சேம் டேர்ம்னு வந்துடும். பட் இங்க பாருங்க a plus b, a minus b. ஃபார்முலானா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா i ஸ்கொயர். i ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? -1 வருமா? -1 மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். தேர்ஃபோர் 1 plus 1 2ன்னு வந்துடும். இப்போ Z3 இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 minus i டிவைட் பை 2. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த எக்ஸசைஸ் 2.2ல நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டெவலப் பண்ணுறதுக்கு பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணும். உங்கள் ஆத்தர் இங்கே என்னென்ன எழுதியிருக்காரு? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 4 ப்ராப்பர்ட்டி வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் எழுதியிருக்காரு. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ் யூ லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ, பாய்.